Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா except. இந்த except யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து except அப்படினு சொன்னா தவிர அப்படினு அர்த்தம். இதை தவிர ஆப்பிள தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸ்மே எனக்கு பிடிக்கும். அடுத்து ஒன்ன தவிர எல்லாருமே இங்க வந்தாங்க. அடுத்து ஒன்ன தவிர எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, ஒருவரை தவிர தவிர்த்து அப்படின்னு சொல்றது. அப்ப பாருங்க, என்னை தவிர அப்படின்னு சொன்னா என்ன தவிர எல்லாரும் போயிட்டாங்க, என்ன தவிர எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப என்ன தவிர அப்படின்னா அந்த தவிர, அதுக்கு except. என்னை அப்படின்னு சொன்னா me. அப்ப except me அப்படின்னா என்னை தவிரனா except me. அடுத்து அவளை தவிர ஃபர்ஸ்ட் தவிர, அதுக்கு except. அவளை அப்படின்னு சொல்லும்போது her. ஓகே, அப்ப அவளை தவிர அப்படின்னா except her. அவனை தவிர அப்படின்னு சொன்னா except him. ஓகே, அடுத்து மீராவை தவிர நேம் மென்ஷன் பண்றோம். அப்ப என்ன? except மீரா. ஓகே, except மீரா அப்படின்னா மீராவை தவிர. அடுத்து அதை தவிர நம்ம சொல்றோம்ல, அதை தவிர அப்படின்னு. அப்ப அது தவிர அப்படின்னா except அதை அப்படிங்கிறப்போ it. ஓகே, except it அப்படின்னா அதை தவிர. இப்போ சென்டென்ஸ் பண்ண ஒன்னு தவிர எல்லாரும் வந்தாங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்னு தவிர எல்லாருமே வந்தாங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, உன்னை தவிர இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து சென்டென்ஸ் லாஸ்ட் போட்டுடலாம். எல்லாரும் வந்தாங்க, இத பாருங்க, எல்லோரும் வந்தாங்க. ஓ, இது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதா? எல்லோரும் வந்தார்கள். பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப இதுல சப்ஜெக்ட் எது? எல்லோரும். அப்ப everyone. அடுத்து எல்லோரும் வந்தார்கள். பாஸ்ட் டென்ஸ்ல தானே இருக்கு. அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன எழுதணும்? verb எழுதணும். verb பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. வந்தார்கள். வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. அதோட பாஸ்ட் came. ஓகே, everyone came அப்படின்னா எல்லோரும் வந்தார்கள், எல்லாரும் வந்தாங்க. யாரை தவிர? உன்னை தவிர. அப்போ except you. உன்னை அப்படின்னா you. except you அப்படின்னா உன்னை தவிர. அப்ப ஒன்ன தவிர எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு everyone came except you. everyone came except you. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன தவிர எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, என்ன தவிர்த்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, என்னை தவிர இது அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம் பாருங்க, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குதானே, சாப்பிட்டாச்சு. அப்ப இது எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாரும், அப்போ everyone. அடுத்து என்ன வரணும்? verb எது? சாப்பிட்டாச்சு, சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அதோட பாஸ்ட் ate. அப்போ எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா everyone ate. ஓகே, everyone ate அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. யாரை தவிர? என்னை தவிர அப்படின்னா except me. except me அப்படின்னா என்னை தவிர. அப்போ என்ன தவிர எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு everyone ate except me. everyone ate except me. அடுத்து அவனை தவிர யாரும் சாப்பிடல. நம்ம சொல்லுவோம்ல, அவனை தவிர யாருமே சாப்பிடல, அவன் மட்டும்தான் சாப்பிட்டிருக்கான் அப்படின்னு. அப்ப அவனை தவிர அது அப்படி இருக்கட்டும், யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்ற. அப்ப நெகட்டிவ்ல இருக்கு. இன்னொரு பாருங்க, யாருமே. ஓகே, யாருமே அப்படின்னா அதுக்கு no one. இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். ஓகே, no one இல்லனா nobodyன்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்ப no one இது சப்ஜெக்ட். அடுத்து என்ன? சாப்பிடவில்லை. இப்ப வந்து நெகட்டிவ்ல இருந்தாலும் இந்த no one nobody இந்த மாதிரி எழுதும் போது வேற நெகட்டிவ் ஃபார்ம் வராது. ஓகே, வரவே வராது. அப்ப no one எழுதிட்டு அடுத்து சாப்பிடவில்லை. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. அதோட பாஸ்ட் என்னது? ate.
என்னது பாசிட்டிவ் ஃபார்ம்ல தான் நெகட்டிவ்ல இருக்கு. சரியா? அப்ப இது வந்து no one வந்தனால இங்க வேற நெகட்டிவ் இது வராது. அப்ப no one ate அப்படின்னா யாரும் சாப்பிடவில்லை, யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கு no one ate, no one ate. அடுத்து அவனை தவிர, அவனை தவிரனா except, அவனை அப்படின்னு சொல்லும்போது him, except him அப்படின்னா அவனை தவிர, அவனை தவிர யாரும் சாப்பிடல அப்படின்னா no one ate except him. நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளுமே என்னது கடை திறந்திருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளுமே அந்த கடை திறந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப இது எப்படி ஞாயிற்றுக்கிழமை தவிர இது அப்படியே இருக்கட்டும், மற்ற எல்லா நாளுமே அந்த கடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதை மட்டும் எடுப்போமா? அப்ப எல்லா நாளும் கடை திறந்திருக்கும்னா இது எப்படி எழுதுறது பாருங்க. ஒரு கடையை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம், அது எப்போ திறந்திருக்கும் எப்போ மூடும் அந்த நிலையை, ஒரு கடையோட நிலையை சொல்றோம். அப்ப இங்க என்ன பி வர்ப் தான் மெயின் வர்பா யூஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க கடை, இதுதான் இந்த சப்ஜெக்ட், த ஷாப் இல்லனா த ஸ்டோர்னு கூட எடுக்கலாம். அப்ப த ஷாப். அடுத்து இது வந்து பொதுவாவே இந்த கடை வந்து ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே திறந்திருக்கும், ஒரு பொது இதை பத்தி சொல்றோம். அப்ப என்ன நம்ம வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம சொல்லுவோம். சரியா? பிரசன்ட்னா அங்க வந்து am, is, are இந்த மூணுல ஒண்ணு, அல்ல வந்து இஸ் தான் போடணும். ஷாப் ஒரே ஒரு ஷாப்பை நம்ம மென்ஷன் பண்றோம். சரியா? அப்ப இஸ், அப்ப the shop is. அடுத்து திறந்திருக்கும் ஓபன். ஓகே. அடுத்து எல்லா நாளும், அப்போ everyday. அப்போ எல்லா நாளும் கடை திறந்திருக்கும் அப்படின்னா the shop is open every day, the shop is open every day. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தவிர, ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து, அப்போ except Sunday, except Sunday, சண்டேய தவிர. அப்போ ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளுமே கடை திறந்திருக்கும் அப்படின்னா the shop is open every day except Sunday. ஓகே, the shop is open every day except Sunday. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பாலாவை தவிர எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல பாலாவை தவிர எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ பாலாவை தவிர ஒரு ஆளை தவிர்த்து மற்ற எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ படித்து கொண்டு இருக்கிறார்கள், படிச்சிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்குது. அப்ப இத வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்லலாமா? பாருங்க, இந்த சப்ஜெக்ட் எது? எல்லாரும், everyone, everyone. அடுத்து என்ன வரணும்? பி verb வரும். இல்ல வந்து பி verb என்ன வரணும்னா is தான் யூஸ் பண்ணுவோம். everyone அப்படின்னா எல்லாரையும் குரூப்பா மென்ஷன் பண்றது. அப்ப ஆர் தானே வரும்னா அப்படி வராது. சரியா? everyone வரும்போது everyone, everybody இந்த மாதிரி வரும்போது கூட நம்ம வந்து is தான் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப is. அடுத்து என்ன வரணும்? verb, verb கூட ing. அப்ப படித்துக் கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, கூட ing வரும், ஸ்டடியிங். அப்ப எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்கன்னா everyone is studying, everyone is studying. அடுத்து பாலாவை தவிர, அப்ப except பாலா, except பாலா அப்படின்னா பாலாவை தவிர. அப்ப பாலாவை தவிர எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்கன்னா everyone is studying except பாலா, everyone is studying except பாலா. நெக்ஸ்ட், எனக்கு திராட்சையை தவிர எல்லா பழங்களும் பிடிக்கும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு வந்து திராட்சையை தவிர்த்து வேற எல்லா பழமும் நான் சாப்பிடுவேன், எல்லா பழமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம் பாருங்க, திராட்சையை தவிர இது அப்படியே இருக்கட்டும், எனக்கு எல்லா பழங்களும் பிடிக்கும். இது எப்படி சொல்றது? எனக்கு எல்லா பழங்களும் பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு ஐ. இது வந்து ஒரு விஷயம் பிடிக்கும், வேணும், வேண்டாம், அடுத்து அது எனக்கு தேவை, புரியுது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் சொல்லுவோம். ஓகே, இது வந்து பொதுவாவே இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த பொதுவா எனக்கு இது வந்து பிடிக்கும்னு சொல்றத நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். ஓகே, அப்ப பிடிக்கும் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? லைக். சிம்பிள் பிரசன்ஸ் படினா கூட SOESIS சேர்க்கணும்னா சேர்க்க கூடாது, ஏன்னா சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ, அடுத்து யூ, வி, தே, அடுத்து ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்பு கூட எதுவும் சேர்க்க கூடாது. சரியா? ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? எல்லா பழங்களும். அப்ப ஆல் ஃப்ரூட்ஸ்.
எனக்கு எல்லா பழங்களும் பிடிக்கும் அப்படின்னா I like all fruits. I like all fruits. எதை தவிர திராட்சை தவிர அப்படின்னா except grapes. Okay. Except grapes அப்படின்னா திராட்சை தவிர. அப்போ எனக்கு திராட்சை தவிர எல்லா பழங்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். I like all fruits except grapes. Okay. Next, ஒன்ன தவிர யாராலும் இதை செய்ய முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, ஒன்ன தவிர இதை யாராலுமே செய்ய முடியாது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. உன்னை தவிர இது அப்படியே இருக்கட்டும். யாராலும் இதை செய்ய முடியாது. இது எப்படி சொல்றது? யாராலும். அப்போ சப்ஜெக்ட் என்ன? யாராலும். No one. ஓகே. அடுத்து என்ன? இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்த பண்ண முடியாது. முடியாதுன்னு சொல்லும் போது அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? can't. Like cannot அப்படின்னு சொல்லலாம். அப்போ can't இல்லனா cannot இத நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது. ஆனா இங்க no one வந்திருக்கு. இந்த no one nobody வரும்போது நம்ம இங்க வந்து நெகட்டிவா இருந்தாலும் அது பாசிட்டிவா மாறும். அப்ப என்ன இங்க போடணும்? can தான் போடணும். அப்போ no one can அப்படின்னா யாராலும் முடியாதுன்னு தான் அர்த்தம். ஓகே. யாராலும் முடியாது அப்படின்னா no one can. அடுத்து என்ன வரணும்? verb. செய்ய. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. verb வந்து present formல தான் இருக்கும். V1. ஏன்னா modal verbs வரும்போது verb present formல இருக்கும். அடுத்து இதை. இதைனா this. அப்ப யாராலும் இதை செய்ய முடியாது அப்படின்னா no one can do this. No one can do this. அடுத்து உன்னை தவிர அப்படின்னு சொல்லும்போது except உன்னை you. except you அப்படின்னா உன்னை தவிர. அப்ப ஒன்ன தவிர யாராலும் இது செய்ய முடியாது அப்படின்னா no one can do this except you. Okay. No one can do this except you. உன்னை தவிர யாராலும் செய்ய முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கேள்வியை தவிர எல்லா கேள்விகளுக்கும் அவ பதிலளித்தாள். நம்ம சொன்னோம்ல, ஒரு கொஸ்டினை தவிர்த்து மற்ற எல்லா கொஸ்டினுக்குமே அவ ஆன்சர் பண்ணா அப்படின்னு சொல்லுங்க. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஒரு கேள்வியை தவிர அது அப்படியே இருக்கட்டும். மற்ற எல்லா கேள்விகளுக்கும் அவள் பதிலளித்தாள். இத சொல்லுவோமா? அப்ப பாருங்க. அவள் பதிலளித்தாள். இத ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பத்தி சொல்றோம். அப்போ அவள் பதிலளித்தாள் அப்படின்னா அவள் சப்ஜெக்ட் she. அடுத்து என்ன வரணும்? verb வரும். அந்த verb past formல இருக்கும். அப்போ பதிலளிக்கிறதா verb. பதிலளிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல answer. கூட ed சேர்த்து பேசுறோம். answered. ஓகே. she answered அப்படின்னா அவ பதிலளித்தாள். எதுக்கு? எல்லா கேள்விகளுக்கும் அப்படின்னா all the questions. Okay. all the questions அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும். அப்போ எல்லா கேள்விகளுக்கும் அவள் பதிலளித்தாள் அப்படின்னா she answered all the questions. Okay. ஒரு கேள்வியை தவிர அப்படின்னு சொல்லும்போது except one அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஒரு கேள்வியை தவிரன்னு சொன்னா except one அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஒரு கேள்வியை தவிர மற்ற எல்லா கேள்விகளுக்கும் அவள் பதிலளித்தாள் அப்படின்னா she answered all the questions except one. Okay. she answered all the questions except one. Next, அவனை தவிர எல்லாரும் உன்னை கேட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம், நம்ம சொல்றோம்ல, அவனை தவிர மற்ற எல்லாருமே உன்னை கேட்டாங்க, உன்னை தேடினாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இது எப்படி சொல்லலாம்? அவனை தவிர. இது அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் உன்னை கேட்டார்கள். இது ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? அப்ப எல்லாரும் உன்னை கேட்டாங்கன்னு சொல்லும் போது வந்து என்னது? எல்லாரும். சப்ஜெக்ட் என்ன? everyone. எல்லாரும் everyone. அடுத்து உன்னை கேட்டார்கள். பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி பேசுறோம். அப்ப கேக்குறதுக்கு ask. கூட ed சேர்த்து பேசணும் தானே? verb be2 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ asked. everyone asked அப்படின்னா எல்லாரும் கேட்டார்கள். யார? உன்னை. உன்னைனா you. அப்ப எல்லாரும் உன்னை கேட்டாங்கன்னா everyone asked you. யார தவிர? அவனை தவிர அப்படின்னு சொல்லும்போது except அவனை அப்படின்னா him. except him. ஓகே. அவனை தவிர எல்லாரும் உன்னை கேட்டாங்க அப்படின்னா everyone asked you except him. ஓகே. everyone asked you
அடுத்து அதை தவிர எல்லாம் அவனுக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம்ல, அதை தவிர அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது? அதை தவிர இது அப்படி இருக்கட்டும், எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன? அவனுக்கு சப்ஜெக்ட் he. அடுத்து இந்த தெரியும், அடுத்து ஒரு விஷயம் பிடிக்கும், வேணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அது வந்து நம்ம சிம்பிள் பிரசனன்ஸ் படி தான் சொல்லுவோம். அப்ப அது தெரியும் அப்படின்னா நோ, சிம்பிள் பிரசனன்ஸ் படி நம்ம சொல்றோம் நோ. ஆனா சப்ஜெக்ட் he வந்தது, அப்ப கூட வந்து எஸ் இஎஸ்ஐஎஸ் சேர்ப்போம் தானே வெர்பு கூட. ஆனா இதுல வந்து எஸ் சேர்த்தா போதும், சரியா? he knows, அவனுக்கு தெரியும். எல்லாம் அப்படின்னா everything, everything எல்லாம். ஓகே, எல்லாமே அவனுக்கு தெரியும், இல்ல அவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரி சொல்லும்போது he knows everything. அதை தவிர அப்படின்னா except இட்டுன்னு சொல்லலாம், இல்ல thatன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். அப்போ அதை தவிர எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னா he knows everything except it. ஓகே, he knows everything except thatன்னு சொல்லிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன தவிர அவன் எல்லாரையுமே கூப்பிட்டான். நம்ம சொல்லுவோம்ல, என்ன தவிர்த்து அவன் எல்லாரையுமே கூப்பிட்டான் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? என்னை தவிர, அது அப்படியே இருக்கட்டும், அவன் எல்லாரையும் கூப்பிட்டான் அப்படின்னா அவன், இதுலதான் சப்ஜெக்ட், அவன்னா he. அடுத்து எல்லாரையும் கூப்பிட்டான், கூப்பிடக்கூடிய செயல் முடிச்சு போச்சு. ஓகே, அப்போ இதை கூப்பிடுறதுக்கு call, அதோட பாஸ்ட் called. he called அப்படின்னா அவன் கூப்பிட்டான் எல்லாரையும், everyone. ஓகே, அப்போ அவன் எல்லாரையும் கூப்பிட்டான் அப்படின்னா he called everyone. அடுத்து என்னை தவிர அப்படின்னு சொல்லும்போது except me. ஓகே, அவன் வந்து என்ன தவிர எல்லாரையுமே கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு he called everyone except me. ஓகே, நெக்ஸ்ட் அவனை தவிர எல்லாரும் நான் சொல்றத கேட்பாங்க. நம்ம சொல்றோம்ல, அவனை தவிர எல்லாரும் நான் சொல்வதை கேட்பார்கள், என் பேச்சை கேட்பார்கள், இந்த மாதிரி சொல்றது. என் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு, கேட்பார்கள் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர் மெயின் பண்ணி சொன்னாலும் இது என்னன்னா, இப்போ பொதுவான பழக்கத்தை நம்ம சொல்லும் போது அது என்ன, சிம்பிள் பிரசனன்ஸ் படிதான் சொல்லுவோம் தானே. இது ஒரு பொதுவான பழக்கத்தை நம்ம சொல்றோம். அவனை தவிர்த்து எப்பவுமே என்ன, அவனை தவிர்த்து மற்ற எல்லாருமே என்னது, என் பேச்சை கேட்பாங்க, நான் சொல்றத கேட்பாங்க, இந்த மாதிரி சொல்றது, சரியா? அப்போ பொதுவான பழக்கத்தை நம்ம சொல்லும் போது சிம்பிள் பிரசனன்ஸ் படி சொல்லுவோம். அவனை தவிர இது அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் நான் சொல்றத கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இல்ல எல்லாரும் இது சப்ஜெக்டா, இல்ல நான் இது சப்ஜெக்டா? இதுல எல்லாரும் இதுதான் சப்ஜெக்ட், எல்லாருமே என்னது, நான் சொல்வதை கேட்பார்கள், என் பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப அந்த இடத்துல நான் என் பேச்சை அப்படி என் அந்த அர்த்தத்தை கொடுக்குது, அது வந்து ஆப்ஜெக்ட், சரியா? அப்போ இல்ல சப்ஜெக்ட் எது, எல்லாரும். யார பற்றி பேசுறோம்? எல்லாரையும் பற்றி தான் பேசுறோம். ஓகே, அப்ப எல்லாரும்னா everyone, இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து சிம்பிள் பிரசனன்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து என்னது, வெர்ப் எழுதுவோம். வெர்ப் எது, நான் சொல்வதை கேட்பார்கள். அப்போ சொல்வதை அது தனியா, கேட்பார்கள் அது தனியா, ரெண்டு வெர்ப் அப்படின்னு எடுக்க கூடாது, சரியா? அப்போ இத வந்து கேட்பார்கள், இதுதான் வெர்ப். ஓகே, கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லிசன்ஸ், லிசன் கூட எஸ் இருக்கும், சரியா? ஏன்னா சிம்பிள் பிரசனன்ஸ் படி சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய வெர்ப் கூட எஸ் இஎஸ்ஐஎஸ் சேர்ப்போம். இந்த எவ்ரி ஒன் எவ்ரிபடி வந்தா அத வந்து நம்ம சிங்கிள் இதாட்டு நம்ம எடுக்கணும், சரியா? அப்ப சிங்கிளா நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது அங்க லிசன் கூட எஸ் வரும், அப்ப லிசன்ஸ். ஓகே, அடுத்து என் பேச்சு அப்படின்னு சொல்லும்போது டு மீ, லிசன்ஸ் டு மீ போட்டா போதும். ஓகே, அப்போ எல்லாரும் என் பேச்ச கேட்பாங்க, எல்லாரும் நான் சொல்வதை கேட்பாங்க, அந்த மாதிரி சொல்லும் போது everyone listens to me, everyone listens to me அப்படின்னு போடணும். அடுத்து அவனை தவிர அப்படின்னு சொல்லும் போது except him. ஓகே, except him. அப்போ அவனை தவிர எல்லாருமே என் பேச்சை கேட்பாங்க, நான்
நான் சொல்வதை கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு everyone listens to me except him. Everyone listens to me except him. Okay. Next, என்ன தவிர எல்லாரும் விளையாடி கொண்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல என்ன தவிர எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? தன்னை விளையாடிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல the same continuous நடக்குது. இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.